பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மன்னா உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு மன்னாவாக கொடுக்கிறார். அப்போது சகல ஜனங்களை பார்க்கிலும் எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும்? எல்லாருக்குமே எல்லாரை பார்க்கிலும் நான் பிளஸ்டாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக நான் இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் உடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அப்போது எப்படி நாம் அப்படி இருக்க முடியும்? நாம் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது அப்படி இருக்க முடியும். எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளோடு தொடர்புடையது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு ஒன்று ஆண்டவருடைய கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் இணைத்து வைத்திருக்கிறது. நிபந்தனைகள், வாக்குத்தத்தத்தினுடைய கட்டளைகள் அல்லது நிபந்தனைகள். அந்த கயிறை நாம் அறுத்து விட்டால் நமக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் அந்த கயிறை அறுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி அந்த கயிறை அறுத்து விட்டால் நாம் வாக்குத்தத்தங்களை மட்டுமே நம்பி இருப்போம். அதற்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கும் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். எனவே வாக்குத்தத்தங்களுக்கும் கட்டளைகளுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொன்ன வாக்குத்தத்தமே 7:14. இதை 7:12 பார்த்தால் இந்த நியாயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் என்று 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆரம்பிப்பார். எனவே வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார் என்று ஆதியாகமத்தில் ஒரு வசனம் உண்டு. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் நாம் அந்த நிபந்தனைகளாம் விட்டுவிட்டு ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் எனக்கு விட்டது என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஆபிரகாம் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றினார். அவர் புறப்பட்டு போனார். 4000 ஆண்டுகள் என்பதாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். பிரியமானவர்களே, அப்படி கேம்ப் போட்டு தங்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். திருடர்கள் பயம் இருக்கும், துஷ்ட மிருகங்கள் பயம் இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் சொன்னார் என்று ஆபிரகாம் கிளம்பி போனார். அதே போல் அவருடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னார். ஈசாக்கு சொன்னார், ஒரு பஞ்சம் வந்தது ஈசாக்கு இருந்த தேசத்திலே, நீ எகிப்து தேசத்திற்கு போகாதே, ஓடி போகாதே, உன் தகப்பனை போகாதே, நீ நான் இதே தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்போ ஈசாக்கு அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆண்டவர் அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை ஈசாக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஏன்னா ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படியும் போது மட்டுமே. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் சொன்னதை கேட்டுதான் நாம் நடக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நீ கிளம்பி போன்னு சொன்னார். ஈசாக்கு நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை என்னவென்றால், நாம் நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கவில்லை என்று நாம் புலம்புகின்றோம். இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கவில்லை, அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கவில்லை. எனவே ஆண்டவர்கிட்ட கொடுத்து பார்க்கிறோம். தசமபாகம் நாம் கொடுக்கிறோம், காணிக்கைகளை நாம் கொடுக்கிறோம், பொருத்தனைகளை எல்லாம் நாம் செலுத்தி பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கற்பனைகளின்படி கட்டளையின்படி நாம் நடந்தோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எனவே இந்த நாட்களிலும் பல போதகர்கள் இதை சொல்வதும் கிடையாது. வாக்குத்தத்தங்களுக்கும் கற்பனைகளுக்கும் உள்ள தொடர்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை செய்தால் அது உடன்படிக்கை என்பது இதுதான். உடன்படிக்கை நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன். ஞானஸ்நானத்தின் போது என்ன நடக்கிறது? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் என்ற பாடலை பாடிவிட்டு நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாடப்படுகிற பிரபல பாடல் இது. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. ஆனால் அதன் பின்பு உலகம் என் முன்னே, சிலுவை என் பின்னே என்று மாறிவிடுகிறது. அநேக விசுவாசிகளுக்கு பிரியமானவர்களே, அது மிகவும் ஆபத்தானது. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தவிர்த்து நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் நிபந்தனைகள் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.